வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் பாதிப்பு. குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் நேற்று 99 ரூபாய் 25 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 87 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 100 ரூபாய் 12 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று 89 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 88 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 90 ரூபாய் 27 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ஜனார்தனன் மகன் 35 வயதான சத்யநாராயணன். இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணருக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்தில் இருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சத்யநாராயணனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சதானா காட்டு பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு வேறொரு நபருடன் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். அதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்தார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரோவில் காவல்துறையினர் மீது சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்தனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தினர் அஞ்சலி செலுத்தினர். 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாக முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து கலந்து கொண்டு தமிழ் இன படுகொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஈழத் தமிழ் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாண முருகன், துணை செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாச்சலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் மகளிரணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழ்மன்னன் செய்திருந்தார். முள்ளிவாய்க்கால் பகுதியில் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். 6ஆம் திணை இயக்கம் சார்பாக 6ஆம் திணை இயக்கம்
வீர வணக்கம் செலுத்துகிறோம். இலவம்பஞ்சு மரத்தில் பஞ்சுகள் சிதறிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் தீயணைப்பு துறையின் மூலம் துரித நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்போதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இலவம்பஞ்சு மரத்தில் கோடை காலத்தால் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதறி இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம்பஞ்சு மரத்தில் தண்ணீரை பீச்சு அடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் உடனடி தீர்வு காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி நடப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் அவருக்கு தொடர்ந்து முழு ஆதரவு அளிப்பதாகவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயநலத்திற்காக தாவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தவறு. குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி நடக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் தேவையானால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஏறத்தாழ தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 48 கழக வேட்பாளர்கள் வெற்றிக்காகவும் 6 கழக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்காகவும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கடுமையான சூறாவளி செய்தது. புதுச்சேரி மாநில தலைமை கழகம் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளையம்பாளையத்தில் புதிதாக துவங்கப்பட்ட தேவி ஸ்ரீ அரிசி கடையை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தேவி ஸ்ரீ அரிசி கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அவர் இனிப்புகளையும் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கடையின் உரிமையாளர் வெண்ணிலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு அனைவரையும் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சிறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேகர், பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சொக்கலிங்கம், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், நகரமன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ராம்குமார், ஷபியுல்லா, திமுக நிர்வாகிகள் பிரகாஷ், கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் பாதிப்பு. குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.